தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயம் 70வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஆபூர்யமாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சாந்திமாப்னோதி ந காமகாமி. பகவான் கிருஷ்ணர் கடந்த ஸ்லோகத்தில் நமக்கு அஞ்ஞானி மற்றும் ஞானி இவர்களுடைய நிலைகளை பற்றி நமக்கு கூறினார். ஞானியின் பார்வையில் அஞ்ஞானிகளினுடைய விவகாரம் எப்படி பார்க்கப்படுகின்றது என்பதை மிகவும் விளக்கமாக நமக்கு சொன்னார். அதாவது பகல் இரவு என்கின்ற அந்த கான்செப்டை வச்சுண்டு நமக்கு பகல் என்பது ஞானத்தினுடைய தெளிவை இங்கு குறிக்கின்றது. ஞானி என்பவன் அஞ்ஞானமாகிய பகல் இரவு இரண்டையும் கடந்தவன்னு சொல்லிட்டார். அதாவது அஞ்ஞானிகள் அப்படின்னா என்ன? அஞ்ஞானம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லைப்ரரிக்கு போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய அனைத்து புஸ்தகங்களுடைய ஞானங்கள் நமக்கு இருக்கின்றதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானங்கள் அத்துணையுமே நமக்கு இருக்கின்றனவான்னு கேட்டால் கிடையாது. அப்போ ஞானி என்பவன் அதாவது இன்டெலிஜென்ட், ரொம்ப அறிவாளி, சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்பவர்களுக்கும் கூட அவர்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் குறைகள் இருக்கும். ஏதோ விஞ்ஞானி அவருக்கு ஞாபக மறதி அதிகம். விஞ்ஞானம் அப்படின்னாலே அவர்கள் ஒரு விஷயத்தில் ஆழ தீர்ந்து தீர்க்கமாக யோசனை பண்ணி அதுல கரை கண்டிருக்க வேண்டும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது மனசு இன்னொரு விஷயத்துல அவருக்கு நிறைய ஞாபக மறதி இருந்ததாகவும் அவர் தன்னுடைய வீட்டிற்கு பதிலாக அடுத்தவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டாருன்னு கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கும். அப்போ ஞானி என்பவருடைய மனோநிலை எதை குறித்து அமைகிறது? இந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்க அப்படியே மெல்ல பார்க்கும்போதே நமக்கு தெரியுமே. அதாவது ஞானி என்பதனுடைய அந்த தவறான அணுகுமுறை புரிந்து கொள்ளுதல் எல்லாம் பகவான் இங்க விளக்கி வைக்கின்றார். அதனாலதான் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்று சொன்னாலே தெளிவு என்பது பொருள். அதனாலதான் அவரை ஞான ஆசிரியன் என்று நாம் கூறுகின்றோம். அப்படிப்பட்ட ஞானாசிரியன் இந்த 69வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயங்கள் மிகவும் வாழ்க்கை முழுவதுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள். அஞ்ஞானி எதை பார்க்கின்றானோ அதற்கும் ஒரு படி மேலே போய் அஞ்ஞானி எதை பார்க்க தவறுகின்றானோ
அதையும் உணர்ந்து கொண்டு அஞ்ஞானியுடைய பார்வையினுடைய குறைத்தன்மையையும் புரிந்து கொண்டவன் ஞானி. அதுதான் அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. இந்த உலகத்தை துன்பம் மிகுந்ததாக, தனக்கு பயத்தை கொடுப்பதாக, தனக்கு ப்ராப்ளங்களை கொடுப்பதாக இப்படி நினைக்கக்கூடிய மனோநிலை அஞ்ஞானியினுடைய மனோநிலை. இந்த உலகத்தை இறைவனுடைய வரப்பிரசாதமாக, இந்த உலகம் என்பது மித்யா என்றும் இருப்பது இறைவனே என்றும் புரிந்து கொள்பவன் ஞானி. அஞ்ஞானி என்பவன் இறைவனை தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்றான் என்பதையும் புரிந்து கொண்டவன் தான் ஞானி. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, உண்மையை உணர்ந்தவன் ஞானி, உண்மையை உணராதவர்களின் நிலையையும் உணர்ந்தவன் ஞானி அப்படிங்கிறார். அப்போ இந்த விஷயமானது 3வது அத்தியாயத்திலுமே பகவான் சொல்லுவார். அதாவது ஒரு ஞானிக்கு சமுதாயத்தில் ஒரு கடமை என்பது உண்டு. இந்த ஞானிகள் அப்படிங்கிறவர்கள் சன்னியாசியாகி அவர்கள் காட்டுக்குள் சென்று, சன்னியாசி எடுத்தோ அல்லது எடுக்காமலேயோ பப்ளிக்ல இருந்து, அதாவது சமுதாயத்திலிருந்து தள்ளி ஒரு கானகத்தில், அதாவது வனத்திலோ ஆரண்யத்திலோ தபஸ் பண்ணி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னாக்கா, அங்கு அவர்களுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாம் வேற. இங்கு நாட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்களும் மற்றவர்களுக்கு உண்டான கடமைகளையும் புரிந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற சட்டத்திட்டமே இருக்கின்றது. அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் நபுத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன் அப்படின்னு சொல்றார். முற்றிலும் உணர்ந்த ஞானி உணராத அஞ்ஞானிகளை குழப்பக்கூடாது. அஞ்ஞானி அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் மட்டும்தான் ஞானியாக்கும், மற்றவர்கள்லாம் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றதே அஞ்ஞானத்தை குறிக்கும். நமக்கு உண்மை புரிந்துவிட்டால் அந்த நிலையில் நாம் அமைதியுடன் இருந்து உண்மை புரியாதவர்களை கருணையுடன் வழி நடத்துவதற்குத்தான் சாஸ்திரம் கூறுகிறது. சொல்லக்கூடக்கூடாது உனக்கு அஞ்ஞானம் இருக்கிறது அப்படின்னு எங்க சொல்ல முடியும்னு கேட்டா, ஆச்சாரியனாக வீற்றிருந்து தன் முன் அமர்ந்து சிஷ்யனாக படிக்கக்கூடிய அந்த மனிதனை நோக்கி, உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அஞ்ஞானம் தான்ப்பா, அதை நீ புரிஞ்சுட்டேன்னா உனக்கு நன்மை விளைவிக்கும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லணும். அப்போ ஒரு ஆச்சாரியனுக்கு கடமை என்ன தெரியுமா? அவர் ஒரு டாக்டரா இருக்கணும். ஒரு டாக்டரா எப்படி இருப்பார் அப்படின்னா, அது சொல்லுவோம் இல்லையா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீதிலா சுழல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் டாக்டர் கிட்ட வரார். அவரை அட்மிட் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணிட்டார். டாக்டர் போய் செக் பண்ணும்போது அந்த நோயாளி கேட்கிறார், டாக்டர் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே அந்த டாக்டர் உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவருக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால அந்த டாக்டர் என்ன சொல்லணும்னு கேட்டா, ஒன்றும் இல்லைப்பா, அது இந்த ஹிருதயம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை ஒரு பிடிப்பு, இதுக்கு பேர் சதப்பிடிப்புன்னு நம்ம வெளியில சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு சதப்பிடிப்பு. ஒரு 2 நாள் மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னாக்கா சரியாப்படும். அது வீட்டில் போனால் ரெஸ்ட் எடுக்கலாம் விட மாட்டாங்க. ஏன்னா பேர குழந்தைங்கள்லாம் இப்பயே வந்திருக்கிறது. அதனால் இங்கேயோ ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. நான் கொடுக்குற மருந்து, அந்த மருந்தும் கூட ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதன் பிறகு 2 நாளைக்கு பிறகு இவருக்கு ஓரளவுக்கு சொஸ்தம் ஆனதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இனிமேல் இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது அவர் கேட்கின்றார், எனக்கு அது ஹார்ட் அட்டாக்கா அப்படிங்கிறார். இல்லை ஹார்ட் அட்டாக்லாம் இல்லை, அதாவது ஹார்ட் ஒரு நொடிக்கு, அதாவது ஹார்ட் ஒரு நொடிக்கு நின்று மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இல்லை அதுதானே ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அதை வேறவங்க சொல்லுவாங்களாகும். அதை நம்மெல்லாம் உண்மையை புரிஞ்சுக்கிடுவோம். நம்ம ஹார்ட் இப்போ பக்காவா பர்ஃபெக்டா இருக்கு, அவ்வளவுதான். நீ அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு நார்மலாக எப்பயும் மாதிரி இருங்க, வாக்கிங் மட்டும் டெய்லி போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். இப்படி சொல்லும் பொழுது அந்த நோயாளி நோயிலிருந்து மீண்டு
மீண்டும் நோயினுடைய அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை மேம்பட வாழ முடியுமா இல்லையா? அதைத்தான் பண்ணணும் ஆச்சாரியன். ஆச்சாரியனாக இருந்து கொண்டு தன்னிடம் வரக்கூடிய மாணவனை நோக்கி நீ அஞ்ஞானி என்று கூறி அவனை மட்டம் தட்டுவது அவருடைய நோக்கம் அல்ல. உனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இந்த அஞ்ஞானத்தினால தான்ப்பா. அந்த அஞ்ஞானம் கூட எதை பற்றிய அஞ்ஞானம் அப்படின்னு இருக்கிறது. இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது நான் அங்கதான் ஆரம்பிச்சேன். அதாவது எதை பற்றின அஞ்ஞானம்? அஞ்ஞானி என்று ஒருவரை கூற வைக்கின்றது, ஒருவரை நோக்கி கூற வைக்கின்றது. ஏன்னா சொல்லும்போது சரியா சொல்லணும் இல்லையா? அப்போ அஞ்ஞானம் என்பது தன்னை பற்றிய முழு அறிவு அற்றவர் அப்படின்னு பொருள். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ சமாச்சாரங்கள் நமக்கு தெரியல, அப்பெல்லாம் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது இல்லை. ஆனா இந்த உலகம் ஒருத்தரை புத்திசாலி அப்படின்னு சொன்னா எதை வைத்து சொல்லுகிறதுன்னு கேட்டா புள்ளி விவரத்தை வச்சு தான் சொல்றது. இன்னும் கூட பள்ளிக்கூடத்தில் நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவன் இந்த நார்மல் லைஃப்பில் அவனால் கோலோச்ச முடியறதில்லை. பள்ளிக்கூடத்தில் ஒரு சுமார் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு வெளியில் ஆஹா ஓஹோன்னு இந்த உலகத்தில் இருக்க முடியறது சில பேரால். எதுவும் மிஸ் ஆகிறது அப்படின்னா புள்ளி விவரம் அறிவு கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய விவரம் அறிவாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை சாஸ்திரத்தில். அங்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டா தன்னை பற்றிய அறிவும் இறைவனை பற்றிய அறிவும் அறியாமல் இருப்பவர் அறியாமையில் இருப்பவரே அப்படின்னு சொல்றது. அதனாலதான் ஞானியினுடைய நோக்கு பார்வை, அஞ்ஞானியினுடைய வாழ்க்கையினுடைய பார்வை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டார். ஞானி உலகத்தை சரியாக புரிந்து கொள்ளுவார், அஞ்ஞானி உலகத்தை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார் என்பதையும் ஞானி புரிந்து கொண்டிருப்பார். அவ்வளவுதான். அவர் இந்த அஞ்ஞானியை பார்த்தெல்லாம் திட்டெல்லாம் மாட்டார். இதெல்லாம் நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டுறது. ஞானிகள் அப்படின்னா திட்டுவார்கள், அவர்கள் கத்துவார்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஞானி அமைதியாக சாதாரணமான வாழ்க்கையில் தனக்கேற்ற கடமையை உணர்ந்து செய்து கொண்டிருப்பார். அதே போல யாராவது பாடம் படிக்க வேண்டும், அதாவது வாழ்க்கைக்குண்டான அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வருபவர்களுக்கு முழுமையாகவும் எளிமையாகவும் வந்தவருக்கு புரிகின்ற வகையிலும் சௌமியமாகவும் சொல்லிக் கொடுப்பார். அதுதான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பெரிய அட்வான்டேஜ். நமக்கு ஒரு சிஷ்யன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி முதுகு மேல ஏறி உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்யறது அல்ல ஆச்சாரியனுடைய கடமை. தன்னுடைய நிலைக்கு உயர்த்துபவன் அவனே ஞான ஆச்சாரியன் என்று கூறப்படுகின்றான். அதனாலதான் குரு அப்படிங்கிறவர் குகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே அப்படின்னு சொல்றாங்க. கு என்பது இருட்டை குறிக்கின்றது. இருட்டு என்பது என்ன இப்பதான் பார்த்தோம் இல்லையா? கடந்த தொகுப்பு முழுவதுமே நான் சொன்னேன். இருட்டு என்பது அஞ்ஞானத்தை குறிக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய இருட்டு இருட்டாக இருக்காது, இன்னொரு ஞானமாக இருக்கும். இப்போ ஒரு பாம்பை கயிறா பார்க்கிறோம் அப்படின்னா அங்க என்ன இருட்டா ஒரு காரணமாக இருக்கிறது இல்லை. பாம்பு என்கின்ற ஞானம் கயிறு என்கின்ற உண்மையான ஞானத்தை மறைக்கிறது. எங்க கயிறு மேல போய் அப்படியே படர்ந்துடுறதா என்ன? இல்லை, நம்முடைய புத்தியில் மறைக்கிறது. அதனாலதான் நல்லவன் என்று ஒருவனை நினைக்க தோன்றுவதும் தீயவன் என்று நினைக்க தோன்றுவதும் நம்முடைய புத்தியினுடைய மறைப்பே. அதர்மமா பண்ணிட்டே இருக்கிறவனை பார்த்து நல்லவன் தானே அப்படின்னு நினைக்கவும் தோன்றது. நல்லவனை பார்த்து இவன் கொஞ்சம் சரியான ஆள் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்க தோன்றது. நம் புத்தியில் இருக்கக்கூடிய திரை. இந்த திரைக்கு என்ன வழி? அது 3வது அத்தியாயத்துல தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதற்கு பெயர் திரோதானகர்யை நமஹா. மாயாந்து பிரகிருதிம் வித்யான் மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அந்த திரை இருக்கிறது இல்லையா, அது மாயையினுடைய ஒரு திறன். மாயைக்கு 2 சக்தி இருக்கான். உள்ளதை மறைப்பதும் இல்லாததாக தோற்றுவிப்பதும் ஆகிய 2 சக்திகள் இருக்கின்றன.
அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு காரணமாகி அந்த காரணத்திற்கு ஒரு பெயர் மாயா என்றும் வழங்கி அந்த மாயாவை தேவியாக வதித்து அந்த தேவியை வழிபட்டு நாம் நிறைநிலையை அடைவதற்கு உதவுவது இந்த சாஸ்திரம். பிரகிருதி தத்துவம் என்பது தேவியாகவும் அதில் அந்த ஆத்ம தத்துவம் என்பது ஈஸ்வரனாகவும் சேர்ந்து லலிதாம்பிகையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சாஸ்திரத்தில். அதனால சாஸ்திரம் என்பது மிகவும் தெளிவானது, மிகவும் பிராக்டிக்கலானது. சொல்லுவாங்க இல்லையா, ஆன்மீகத்தில் போய் கற்பனையிலேயே வாழ்ந்து விடாதேன்னு கேட்டால் ஆன்மீகம்தான் மிகவும் பிராக்டிக்கலான ஒரு விஷயம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இவர் சொல்ல வரும் பொழுதே கு என்றால் இருட்டு, அந்த இருட்டை நீக்குவதற்கு பெயர் ரு என்பது பொருள். அந்த ரு என்றால் இருட்டை நீக்கக்கூடிய சக்தி. அப்போ இருட்டு என்பது மாபெரும் இருட்டு, தன்னை பற்றிய இருட்டு. அந்த இருட்டை நீக்கக்கூடிய நபர் குரு என்று அழைக்கப்படுகின்றார். குரு என்கின்ற வார்த்தைக்கு இவ்வளோ ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. இருட்டை நீக்குபவர் குரு. அதனால தான் இந்த குரு ஸ்தோத்திரம்னு இருக்கிறது. அந்த குரு ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்தோத்திரம் அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு குருவுக்கு நமஸ்காரம். இந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் சொல்லி குருவுக்கு நமஸ்காரம் பண்றது. எப்போ முடிஞ்சதுக்கப்புறம், படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததுன்னு அவர் சொல்லுகிறார் இல்லையா. யாரு? நம்ம தாயுமானவர். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அப்படிம்பார். அப்ப கண்டவர்களுக்குத்தான், அதாவது உண்மையை கண்டவர்களுக்குத்தான் உண்மை விளங்கும். அதை சொல்றார், அஞ்ஞானிகளுடைய கண்களுக்கு தென்படாமல் ஆனால் உண்மை பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை இந்த ஊனக்கண்ணுடன் இருந்தவனை கண் திறந்து ஞான கண்ணுடன் அதை காண செய்த அந்த ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம். அடுத்த ஸ்தோத்திரத்திலே சொல்லிடுவார், அஞ்ஞானம் என்கின்ற கண்ணில் இருக்கக்கூடிய புரை போன்ற என்னுடைய புத்தியினுடைய குறையை நீக்கினவர். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. அந்த இடத்துல அதாவது அஜ்ஞான திமிரம்னாக்க கண்புரை. கண்புரைங்கிறது நமக்கு இந்த கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அந்த கேட்ராக்ட் மேலே ஒரு லேயர் அப்படியே படிஞ்சுடுமா. அதை அந்த காலத்தில் இந்த ஒரு ஷெல்லாக்கான்னாக்கா ஒரு முள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூர்மையான ஒரு குச்சியை வச்சு கொண்டு அதை அப்படியே அந்த கண்ணுங்கிறது எவ்வளோ மைனூட்டான சமாச்சாரம். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னாக்கா கண்ணை காயப்படுத்திடும். ஆனால் மிகவும் அழகாக அப்படியே அந்த காலத்து வைத்தியர் அந்த புறையை நீக்கிறார். அந்த மாதிரி என்னுடைய புத்தியில் இருந்த அஞ்ஞானத்தை புத்தி காயப்படாமல் எந்த சேதமும் இல்லாமல் விலக்கிவிட்ட அந்த குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அஜ்ஞானினாம் கர்ம சங்கீனாம் ஜோஷையேத் சர்வ கர்மாணி. அஜ்ஞானிகளை குழப்பக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு குரு ஒருவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்துவிட்டு அந்த ஆத்ம ஞானத்துடன் உலக ஞானமும், அதாவது உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வியாபாரிக்க ஞானமும் கொடுக்க வேண்டும். நான் ஆத்ம ஞானி ஆயிட்டேன்னு சொன்ன உடனே எல்லாரும் மட்டமானவர்கள், அஜ்ஞானிகள் அப்படின்னு நினைக்கக்கூடாதப்பா. அனைவரும் இறைவனே அப்படிங்கிறதை அவர்களோட அமைதியா வாழும். அப்புறம் அவர்களை மேலும் ஊக்குவிக்கணும். எதற்குன்னு கேட்டா, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தர்மத்தை கடைபிடித்து மேலும் 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 புண்ணியத்தை அடைவதற்கு ஊக்குவிக்கணும். அதனால தான் ஞானி பகவத்கீதையை கொஞ்சம் படித்த உடனே, உலகத்தினுடைய இயல்பெல்லாம் தெரிஞ்ச உடனே தன்னை ஞானியாக நினைத்து கொண்டு யாராவது ஒருத்தர் எனக்கு பர்த்டே, அதனால உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே நீங்கள் ஞானி ஆயிட்டுங்கன்னு வச்சு விடுங்களேன். என்ன பதில் சொல்லணும்னு கேட்டால்,
ஆத்மா என்பது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, அது இறப்பு பிறப்புகளை கடந்தது. அப்படி இருக்கும் பொழுது அஞ்ஞானத்துடன் தன்னுடைய இந்த சரீரத்தினுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறாயே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு விஷ் பண்ணணும். ஏன்னா இந்த சரீரம் எடுத்தது அப்படிங்கிறது ஒரு க்ளோரி, அது ஒரு பெருமை, அது ஒரு மகத்துவம். ஏன்னா மனித சரீரம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு சமாச்சாரம். அதனால தான் அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னது அவ்வை. அப்புறம் சாஸ்திரமும் ரொம்ப அதிசயமாக சொல்கிறது. துர்லபம் திரயமே வைத்தத் தெய்வானுகிரகேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகா புருஷ சம்ஸ்ரயா அப்படிங்கிறது. 3 விஷயங்கள் கிடைப்பது மிகவும் கஷ்டம் இந்த லோகத்தில். என்ன அப்படின்னாக்கா மனுஷ்யத்துவம் அப்படிங்கிறார். அவ்வை பாட்டி என்ன சொன்னான்னு கேட்டா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பிறடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பிறடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் ஏற்றல் அரிது அப்படின்னு அவ்வை பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஒரு மனிதனாக பிறந்து தேவனாக மாறுவது எப்படி அப்படிங்கிறத அவ்வை பாட்டி அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்துருக்கு. ஆத்திச்சூடியில அத்தனை சாரமும் இருக்கின்றது. பகவத்கீதை முழுவதையுமே ஆத்திச்சூடி உள்ளடக்கி இருக்கிறதுனாக்கா மிகையே கிடையாது. அது அறம் செய்ய விரும்பு, அதுலேயே சதுர்வித புருஷார்த்தமும் சொல்லப்பட்டு விட்டது. அந்த சாஸ்திரங்கள்லாம் எவ்வளவு அழகா பெரிய பெரிய சாஸ்திரங்களை எல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகளில் நம்ம பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படின்னு நமக்கு புரிந்து கொள்ளும் பொழுதே நம்முடைய மெய்சில் இருக்கிறது. அப்படி இந்த விவகாரத்தை சொல்லி கொடுக்கும் பொழுதே அவர் குருவாகப்பட்டவர் ஆத்ம ஞானத்தை சொல்லி இந்த உலகத்தில் மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணாம வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நாம் விளங்க வேண்டும். பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்தார்னா அவருக்கு நம்ம ப்ரேயர் பண்ணணும், அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், இன்னும் நல்ல ஆரோக்கியமா நீடோடி வாழணும். அதே போல இந்த அழியாத சரீரத்தை கொண்டு அழிவற்ற விஷயத்தை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்படி பண்ணினா அவர்கள் ஞானி. அதனாலதான் ஞானியினுடைய விவகாரம் இந்த மற்ற ஞானத்தை கொள்ளாதவர்களுக்கு நடுவில் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் ஞானியினுடைய நிலை, அஞ்ஞானியினுடைய நிலை, ஞானியினுடைய புரிந்து கொண்ட நிலை, அஞ்ஞானிகளினுடைய புரிந்து கொள்ளாத குழம்பிய நிலை என்பதாக நமக்கு புரிய வைத்தார். இப்போ இன்றைய ஸ்லோகத்திலும் அதையே தான் சொல்லுகிறார், ஆனால் நிலையாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு கடலாகப்பட்டது எத்தனை விதமான ஆறுகள் அதில் உள் புகுந்தாலும் அது அளவில் பெரிது ஆகுவது இல்லை, தன்னளவில் குழம்பி விடுவதும் இல்லை. அமைதியாக கடல் தன்னுடைய அமைதி தன்மையை இழப்பதில்லை இல்லையா? அதுபோல ஞானத்தை உணர்ந்து அதில் நிலை பெற்ற ஸ்தித பிரஜ்ஞன் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை காரியங்களும் அத்தனையும் அவர்கள் மீது இவர் மீது பாயும் பொழுது நம்ம எங்க போய் வாழ்ந்தாலும் நம்ம சுற்றி ஒரு 4 பேர் நம்ம கூட ஹலோன்னாலும் சொல்லுவாளா இல்லையா? அதனால அந்த விவகாரம் பண்ண ஒரு ஞானி இருக்கிறார் அப்படின்னாக்கா பக்குவப்பட்டவர்கள் அவர்கள்ட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணுறதோ அல்லது ஒரு மாதிரி ஒரு 2 வார்த்தை பேசுகிறதோ இல்லை 2 வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்கிறதோ அப்படின்னு சொல்லி வரத்தான் செய்வார்கள். அப்போ உலகத்தில் நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குகைக்குள்ளே போய் உட்காரணும்னா அங்கே போய் உட்காந்துக்கிட வேண்டியது தான். ஆனால் அங்கே போய் சென்று உட்கார்ந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் நம்மை பார்க்கத்தான் செய்யும். அங்கேயும் நம்ம இன்டராக்ஷன் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் உலகம். எங்கே போனாலும் அடுத்த உயிர்கள் இருக்கத்தான் செய்யணும். தனிமையை நாடணும்னாக்கா ஏகாந்தமாக நம் மனசுக்குள்ள தனிமையாக இருக்க வேண்டியது தான். ஆரம்ப காலத்தில் எல்லாரும் பேசிக்கொண்டு அவரவர்கள் அவரவர்களுடைய விவகாரத்தை செய்து கொண்டிருப்பது மனசுக்கு டிஸ்டர்படாக இருந்தது. அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஏகாகிரத்தை ஒருமுகப்பட்ட மனதை கொடுக்கலைங்கிறதுக்காக தனியாக போய் தபஸ் பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் வாழணும், இங்கே வாழணும். ஞானம் அப்படிங்கிறது எப்போ நமக்கு சித்தித்து இருக்கிறதுன்னு புரியும் தெரியுமா? நம்ம விவகாரத்தில் இறங்கி கருமத்தை பண்ணும்போது தான். அதனால தான் ஜனகர் முதலிய அத்தனை பேரும் ஞானத்திற்கு பிறகும் கர்மத்தில் முன்பை விட முழு மூச்சாக ஈடுபட்டார்கள். அதைத்தான் சொல்றார். ஞானி எத்தனை விதமான வேலைகளை ஆரம்பித்தாலும், ஸ்தாபனங்களை ஆரம்பிக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டால் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. ஆலயம் கட்டுவது, பிறகு கல்வி சாலைகள் துவங்குவது, இதெல்லாம் எதற்காகன்னு கேட்டால் புகழுக்காகவோ பெயருக்காகவோ தன்னுடைய பாதுகாப்பிற்காகவோ செக்யூரிட்டிக்காகவோ இதெல்லாம் பண்ணலை. அதாவது நிறைநிலையுடன் செய்யக்கூடிய வேலைக்கும் முழுமையற்ற மனதுடன் செய்யக்கூடிய வேலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? இது நிறைநிலையுடன் செய்வது, நிறைநிலையுடன் இந்த உலகத்திற்கு நன்றி கலந்த அந்த நன்றியை கொடுப்பதற்காக ஈஸ்வரனுடைய காணிக்கையாக செய்வது. அப்படி செய்யும் பொழுதும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அவரிடம் வந்தாலும் அவர் அமைதியான கடலை போன்று அதை ஏற்று விவகாரம் செய்வார் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்தை மீண்டும் விரிவாக, மேலும் சிறிது விரிவாக அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளால் உங்கள் அனைவருக்கும் பூரணமான ஆரோக்கியமும் நல்ல சௌபாகியமான சூழ்நிலையும் பேரின்ப நிலையும் வாய்க்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த தொகுப்பினை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.